Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து இந்த செஷனில் பயாலஜி எல்லாம் வந்துட்டு தம்சம் பண்ணுறதுக்காக வந்துட்டு வரல. பட் இந்த செஷனில் வந்துட்டு இங்கிலீஷை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு எந்த சாப்டர் பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம், ஒரு இங்கிலீஷில் என்ன லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஸ்னேக் பப்பு பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம வந்து த ஸ்னேக் அண்ட் த மிரர், ஸோ இந்த சாப்டர் பற்றி தான் நம்ம இந்த செஷனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கேன், மறக்காமல் இந்த சேனல் வி மாஸ்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது கிளாஸ் 9th 10th 11th 12th ஸோ சிபிஎஸ்இ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னே வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ இதில் நிறைய வந்துட்டு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஷிமோன் சார்லாம் வந்துட்டு ஐஐடி வந்துட்டு முடிச்சுட்டு ஸோ வித் பேஷன் வந்துட்டு டீச்சிங்காக வந்துட்டு இறங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ MVSAT which is மெகா வேதாந்து அட்மிஷன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஸோ இந்த MVSAT அப்படின்ற வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ், ஸோ ஜஸ்ட் a second guys. Yeah. ஓகே, ஸோ MVSAT அப்படின்றது வந்துட்டு மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்துட்டு வேதாந்து நம்மளோட ஆல் ஓவர் இந்தியா, அக்ராஸ் இந்தியா நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேதாந்து வந்துட்டு ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்துட்டு அவைலபிள் வந்துட்டு இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டிலுமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு குறிப்பாக நம்ம வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், நம்மளோட சென்னையிலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடி, அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரமில் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு த்ரூ அவுட் இந்தியா, அக்ராஸ் இந்தியா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு அட்மிஷன் டெஸ்ட் வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ இந்த அட்மிஷன் டெஸ்ட் எழுதுறதுனால என்ன பயன் மேம் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பலன் எங்களுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு நீட்டோ ஜேயோ எழுதும் போது நீட் எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கூல் லெவலில் வந்து நீங்கள் வந்துட்டு போட்டி போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் கிளாஸ் ரூம் லெவல், அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டரோ கோச்சிங் சென்டரோ போனீங்கன்னா ஸோ அந்த லெவலில் தான் நீங்கள் வந்துட்டு போட்டி போட்டுட்ருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த லெவல் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வந்துட்டு இருக்குது, ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ அந்த ஒரு லெவல், அந்த ஒரு ஓரியன்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. பட் இங்கே நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணும்போது உங்களோட இந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸில் உங்களோட ரேங்க் வந்துட்டு எப்படி இருக்குது, ஆல் இண்டியா ரேங்க் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் இன்னும் எவ்வளோ பெட்டராக வந்துட்டு உங்களை வந்துட்டு தகுதிப்படுத்திக்கணும் இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம். ஏன்னா 7 லட்சம்ன்றது வந்துட்டு இன்னும் ஒரு டபுள் ட்ரிபிள் நம்பர் அது வந்துட்டு ஓகேவா. 2 டைம்ஸ் இல்லை டபுள் டைம்ஸ் வந்துட்டு 4 டைம்ஸ்லாம் வந்துட்டு கூட வந்துட்டு நீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே வந்துட்டு நம்ம எப்படி வந்து தகுதிப்படுது இந்த 2 லட்சம் பேர் நம்ம எங்கே வந்துட்டு நிற்கிறோம். ஸோ அப்படின்ற வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு இந்த MVSAT எக்ஸாம் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது, உங்களோட வீக்னஸ் எதில் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்வாங்க. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிட்டத்தட்ட 1 crore rupees ஒர்க் ரிவார்டு அண்ட் ப்ரைஸஸ் வந்துட்டுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 100% ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா வேதாந்து கோர்சஸ்லையுமே வந்துட்டு 100% ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கவுன்சிலிங்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியலுமே வந்துட்டு இப்போ நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம இப்போ கூகுள் தட்டினா வந்துட்டு நீட்டுக்கோ இல்லை ஜேஇக்கோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம தட்டினா 1008 ரிசோர்ஸஸ் கடல் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ எந்த ரிசோர்ஸ் வந்து லெஜிட்டான ரிசோர்ஸஸ், எது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எந்த ரிசோர்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படின்றது நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டியே வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் நமக்கு அந்த கிளாரிட்டி கூட வந்து வர மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸு. ஸோ எங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரிசோர்ஸ், சில ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக வேறு லெவலில் வந்துட்டு கொடுத்துருப்பான். சில ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து நம்ம ஹெல்ப்புக்காக தான் வந்துட்டு கொடுத்துருப்போம். பட் அதில் சில எரர்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு அதை பார்த்து படிக்கும்போது நம்ம அது தப்பு தான் படிச்சுருக்கோன்னு தெரியாமல் கூட படிப்போம். ஓகேவா. ஸோ அதனால் இங்கே அந்த ஒரு கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஸோ ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறமா கவுன்சிலிங்குமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இதுதான் உங்களுக்கு சொன்ன அந்த டீட்டெயில்டான மார்க் ஷீட். நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆல் இந்தியா லெவல் ரேங்க்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு கொடுப்பாங்க, சிட்டி ரேங்க்கு, ஸ்டேட் ரேங்க்கு, ஸ்கூல் ரேங்க் வரைக்கும் முதல் கொண்டுமே கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, அது நீங்கள் கரெக்ட் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ராங் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சைட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற முதல் கொண்டுமே வந்துட்டு இதில் ஆன்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் ட்ரிப், ஆண்டர்பிரினர்ஷிப் கிளாஸஸ், ஐஃபோன்ஸ் அண்ட் ஐபேட்ஸ், பிளே ஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ ட்ரோன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே விட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது என்னென்னு கேட்டால், நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாதிக்கணும், நம்ம அப்பாமார்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அம்மாமார்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அவங்களோட சர்மத்தை வந்துட்டு அவங்களோட அந்த பாரத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டால், நம்ம நல்லபடியாக வந்துட்டு படித்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, 100% கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு வரும் நீட்டு ஜெயிக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் மேம், எங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்டால், இது உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், ட்ராப்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன் கிளாஸ் 8th to 10th ப்ராக்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. போத் ஆன்லைனும் அவைல் பண்ணலாம், ஆஃப்லைனுமே நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன் 1 to 5 years, பிகாஸ் நீங்கள் கிளாஸ் 9th ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கிளாஸ் 9th 10th இது பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன்லுமே அவைலபிள் இருக்குது, ஆஃப்லைன்லையுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய சென்டர்ஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னையில் ஆவடி, வேளச்சேரி, அதுக்கப்புறம் தாம்பரம், அண்ணா நகரில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சில பேர் நம்மளோட வியூவர்ஸ் வந்துட்டு கேரளா, சவுதி அரேபியாவிலேருந்தெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுக்கிட்ட உங்களுக்குலாம் ஆஃப்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்குது. அதே போல் நீங்கள் சீனியர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணலாம், கிளாஸ் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஜேஇ நீட்டு 1 to 2 year ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குது, அதுவே ஆஃப்லைன்லுமே இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து நீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஜேஇக்கு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ட்ராப்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ் மறுபடியும் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அகெயின் 1 year ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஆன்லைன்லையுமே இருக்கும், ஆஃப்லைன்லையுமே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம் ரெடி இருக்கிறதுக்கு வந்துட்டு 500 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஜேஇ, நீட் அண்ட் ஸ்கூல் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ் இன்விடேஷன்ஸ் லைக் கவுன்சிலிங் செஷன்ஸ், இந்த மாதிரி டீச்சர்ஸ் அண்ட் டாப்பர்ஸ் கூட வந்துட்டு நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் அது கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு டிஜிட்டல் லைப்ரரி வித் 150 புக்ஸ் அண்ட் கஸ்டம் டெஸ்ட். உங்களுக்கு சொன்ன மாதிரி கூகுளில் தட்டினா 1000 ரிசோர்ஸஸ் வருது, எது வேலிடானது எது லெஜிட் ஆனது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பரான கிளாரிட்டி உங்களுக்கு இது மூலியமாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்டு கமெண்ட்லையுமே வந்துட்டு இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதெல்லாம் வேணாம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்னேக் அண்ட் தி மிரர். ஸோ இந்த சாப்டர் தான் வந்துட்டு நம்ம இந்த செஷனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ ரீட், do you like to look at yourself in the mirror? What do you think about at such times? Have you ever seen a dog, a cat or a bird look into a mirror? What do you think it sees? ஸோ நீங்கள் எப்பயாச்சும் உங்களே வந்துட்டு அழகு மினாமினிக்கி அப்படின்ற மாதிரி வந்து என்னைக்காச்சும் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு கண்ணாடியில் பார்த்து வந்துட்டு ரசிச்சுருந்துருக்கீங்களா? ஹேய், அப்படியே வந்துட்டு சும்மா ஷாருக் கான் மாதிரி வந்துட்டு இருக்கிறேன், இல்லையா நான் வந்துட்டு அப்படியே சும்மா தனுஷ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு உங்களே நீங்கள் பார்த்து கண்ணாடியில் வந்துட்டு ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா, என்னைக்காச்சும்
இந்த நாய், இந்த பூனை, இந்த அனிமல்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மிரர் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்துருக்கீங்க. இந்த இன்டர்நெட்லலாம் வந்துட்டு பார்க்கும்போது இந்த டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுங்களெல்லாம் கண்ணாடி வந்துட்டு பார்க்க விட்டோன்னா அந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேறு லெவலில் கொலிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்பயாச்சும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நவ் ரீட் திஸ் ஹியூமரஸ் ஸ்டோரி அபவுட் அ டாக்டர், அ ஸ்னேக் அண்ட் அ மிரர். ஸோ இப்போ இந்த ஒரு காமெடியான வந்துட்டு ஒரு கதையை வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு யார் யார் முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு டாக்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்னேக் பாபுன்ற ஒரு ஸ்னேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கண்ணாடி. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு இந்த ஒரு கதையோட முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, நவ் நெக்ஸ்ட். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃப் பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஓகே, லைக் ஒரு பேராகிராஃபில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி அப்படின்றத டீட்டெயில்ஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேஸ் அ ஸ்னேக் எவர் காயில்ட் இட் செல்ஃப் ரவுண்ட் எனி பார்ட் ஆஃப் யுவர் பாடி? A full-blooded cobra, all of us fell silent. So ஒரு டாக்டர் கேட்குறாரு, என்னைக்காச்சும் வந்துட்டு ஒரு பாம்பு, ஒரு ஸ்னேக்கு உங்கள் மொத்த பாடியுமே வந்துட்டு அப்படியே காயில் பண்ணியிருக்குன்னா அப்படியே வந்துட்டு எப்படி சும்மா இந்த வயர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, இந்த வயர் வந்துட்டு சரி காயில் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபுல் பாடி வந்துட்டு இப்படி சுற்றி இப்படி வந்துட்டு இருந்திருக்கா அப்படி வந்து கேட்குறாங்க. ஒரு கோப்ரா அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு கோப்ரா என்னைக்காச்சும் உங்களோட பாடியை சுற்றி ஒரு ஸ்னேக் வந்துட்டு காயில் பண்ணி இருந்திருக்கா? உதாரணத்துக்கு ஒரு கோப்ரா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் அப்படியே வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா பேசுகிறாரு இந்த டாக்டர் அப்படின்ற மாதிரி. ஒரு பாம்பு முழு பாடியே சுற்றி இருக்கான்னு வேறு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு இவர் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சைலண்ட் ஆகுறாங்க. ஓகே, த குவெஸ்டன் கேம் ஃப்ரம் தி ஹோமியோபத். ஓகே, ஸோ ஹோமியோபதி டாக்டருக்கு வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு கேட்குறாரு. ஓகே, த டாபிக் கேம் அப் வென் வி வர் டிஸ்கஸிங் ஸ்னேக்ஸ். இதை பற்றி எப்போ வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஹோமியோபதி டாக்டர் ஏன் இந்த ஸ்னேக்ஸ் பற்றி பேசுகிறான்னு கேட்டால் ஸ்னேக்ஸை பற்றி டாபிக் ஓடிட்டு இருக்கு. அப்போ அவர் இந்த கேள்வி வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஓகே, we listened attentively as the doctor continued with his tale. ஸோ டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி அவர் டாக்டர் என்னமோ சொல்கிறாரு, பம்பை பற்றி நம்மளும் கேட்போண்டா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். It was a hot summer night about 10 o'clock. I had my meal at the restaurant and returned to my room. ஸோ இப்போ டாக்டரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு இரவு வந்துட்டு ஒரு சம்மர் டைமில் இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு இரவு ரொம்ப 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 வந்துட்டு சூடாக இருந்துச்சு. ஒரு இரவு ஒரு 10 மணி அளவில் நான் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அதாவது பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வீட்டுக்கு வந்துட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஓகே, I heard a noise from above as I opened the door. ஸோ இந்த டோர் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு போன உடனே அந்த கதவு திறந்த உடனே மேலேருந்து ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, ஒரு சப்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. The sound was a familiar one. One could say that the rats and I shared the room. I took out my box of matches and lighted the kerosene lamp on the table. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டார். வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி வந்துட்டு கதவு தரவுடனே மேலேருந்து ஏதோ வந்துட்டு சத்தம் கேட்குறது வந்துட்டு அவருக்கு தெரியுது. ஓகேவா, அது அவருக்கு கேட்டுச்சு. அப்போது அந்த சத்தம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பழக்கப்பட்ட ஒரு சத்தம் தான். ஏதோ எலி சத்தம் மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா ஏதோ எலி ஓடுது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சத்தம் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சரி எலியெல்லாம் வந்துட்டு விரட்டணுன்றதுக்காக வந்துட்டு மேட்ச் பாக்ஸு, கெரோசின் அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், த ஹவுஸ் வாஸ் நாட் எலக்ட்ரிஃபைட். இட் வாஸ் அ ஸ்மால் ரெண்டட் ரூம். ஐ ஹேட் ஜஸ்ட் செட் அப் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் மை ஏர்னிங்ஸ் வேர் மீகர். அப்படின்னா என்னது, ஸ்மால் இன் குவான்டிட்டி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் கெரோசினும் மேட்ச் பாக்ஸும் எடுத்தார்ல, ஸோ அது எதுக்கு எடுத்தார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவர் டாக்டர் அந்த இதெல்லாம் முடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு சம்பாத்தியம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு சம்பாதிக்கலை. சரியா,
ஸோ இவர் இருந்த வீட்டில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்துட்டு கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு லைட் வேணும்ல வந்துட்டு, அதுக்காக வந்துட்டு மேட்ச் பாக்ஸு கெரோசின் எல்லாம் வந்துட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் ஒன்றும் அவ்வளோவா சம்பாதிக்கல. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெண்ட் ரூமு தான், ரொம்ப குட்டியான ரூமு. ஸோ இது எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து I had about 60 rupees in my suitcase along with some shirts and dhotis. I also possessed one solitary black coat which I was then wearing. ஸோ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த டைமில் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு பெருசாக காசும் இல்லை, துணிமணிகளும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு சூட் கேஸ் இருந்துச்சு. அந்த சூட் கேஸில் கிட்டத்தட்ட 60 ரூபாய் இருந்துச்சாமாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூட் கேஸில் வந்துட்டு கொஞ்சம் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் தோத்திஸ், நம்ம வேஷ்டின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தோத்திஸு அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாக் கோட் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் அதை தான் போட்டுட்டும் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் I took off my black coat, white shirt and not so white vest and hung them up. ஸோ என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே இப்போ நம்ம கதைப்படி பார்த்தோன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ டோர் வந்துட்டு போகிறாரு வீட்டுக்கு, நல்லா வந்துட்டு ஒரு டின்னர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அந்த நைட் வந்துட்டு ஒரு சம்மர் டைமு ரொம்ப வந்துட்டு ஹாட்டாக இருக்குது. வீட்டுக்கு போன உடனே கதவு திறந்த உடனே மேலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாராச்சும் தான் சரி எலி சத்தம் தான்ப்பா அப்படி வந்து நினச்சிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, அவர் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால அவர் கெரோசினும் மேட்ச் பாக்ஸ்லாம் வச்சுட்டு அவர் வந்துட்டு லைட்டுக்காக வந்துட்டு அந்த கெரோசின் மேட்ச் பாக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா சம்பாத்தியம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு சூட் கேஸ் இருந்துச்சு, அது 60 ரூபாய் இருந்தது. அப்புறம் சில ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் தோத்தி, ஒரு பிளாக் கோட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிளாக் கோட் தான் நான் அந்த நைட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டு வரும்போது அதுதான் போட்டுன்னு இருந்தேன் அன்னைக்கு. ஸோ அதனால நான் வீட்டுக்கு போனோடனே அந்த பிளாக் கோட்டு, அதுக்கப்புறம் நான் போட்டிருந்த ஒயிட் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெஸ்ட்டு, அது எல்லாத்தையுமே நாங்கள் கொக்கியில் மாட்டி விட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் I opened the 2 windows in the room. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரூமில் இருந்த 2 விண்டோஸை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, it was an outer room with one wall facing the open yard. It had a tiled roof with long supporting gables that rested on the beam over the wall. Gablesனா என்னது, upper part of a wall below a sloping roof. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேபிள்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்துட்டு அவங்க கேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஓப்பன் யார்டு இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக இருக்கிற ஒரு யார்டு, ஒரு மாதிரி கார்டன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு விண்டோ திறந்தால் நல்லா காற்று வரும், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடு அது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, சீலிங்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தென் தேர் வாஸ் அ ரெகுலர் டிராஃபிக் ஆஃப் rats to and fro from the beam. ஓகே, ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அதான் சொல்கிறாருல சீலிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் யார்டு வேறு இருக்குது, இதில் 2 விண்டோவையும் ஒரு திறந்து வேறு விட்டார், ஒரு விண்டோ ஓப்பன் யார்டு வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்கத்து ஏரியாவில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எலிகள் வந்துட்டும் போயிட்டுமா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, ஐ மேட் மை பெட் அண்ட் புல்ட் இட் க்ளோஸ் டு தி வால். ஐ லே டவுன் பட் ஐ குட் நாட் ஸ்லீப். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தூங்க போகிறார் இப்போது. ஸோ தூங்க போகிறதுனால வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஸோ அந்த பெட்டை வந்துட்டு நம்மள எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணுறோம், தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு பெட்டை வந்துட்டு ஒதுறது, அதுக்கப்புறம் அந்த ஷீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போடுறது, பில்லோ எல்லாம் வந்துட்டு நல்லா ஒதுரி அதை மாற்றி எல்லாம் வந்து நல்லா தட்டி அந்த ஒரு மை மேட் மை பெட்னா செட்டப் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு செட்டப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த வாலுக்கு கொஞ்சம் க்ளோஸாக அவரோட பெட்டை வந்துட்டு தள்ளுறாரு. ஓகே, தள்ளிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு லே டவுன் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு தூக்கமே வரல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, ஐ காட் அப் அண்ட் வெண்ட் அவுட் டு தி வெரண்டா ஃபார் அ லிட்டில் ஏர் but the wind god seemed to have taken time off. ஸோ அவருக்கு தூக்கம் வரல, சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வறண்டா பக்கம் போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வாங்குறதுக்காக போகிறாரு. பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, காற்றே வரலைங்க, அந்த விண்டு கார்டு வந்துட்டு கொஞ்சம் லீவ் போட்டிருப்பார் போல இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு பிரேக் எடுத்துருப்பார் போல இருக்குது,
நானே காற்று வரல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வராண்டா பக்கத்தில் போய் நின்னா அங்கேயுமே எனக்கு காற்று வரல ஒன்றுமே வரல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து ஐ வெண்ட் பேக் இன் டு த ரூம் அண்ட் சேட் டவுன் ஆன் தி சேர். சரி என்ன பண்ணுறது, காற்றும் வரல தூக்கமும் வரல, சரி என்ன பண்ண, சரி ரூம்க்கே மறுபடியும் போவோம் அப்படின்னு ரூம்லேயே போயிட்டு அங்கே ஒரு சேரில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஐ ஓப்பன் த பாக்ஸ் beneath the table and took out a book, the materia medica. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஸோ அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தார்ல, ஸோ அந்த டேபிளுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருந்துருக்கு. ஓகே, பக்கத்தில் சேரு டேபிள் பக்கத்து கீழே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்கோட பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கோட பேர் என்ன, மெட்டீரியா மெடிக்கா. ஓகே, ஐ ஓப்பன்ட் இட் அட் தி டேபிள் ஆன் விச் ஸ்டோட் தி லேம்ப் அண்ட் அ லார்ஜ் மிரர், அ ஸ்மால் comb lay beside the mirror. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, ஐ ஓப்பன்ட் இட் அட் தி டேபிள் ஆன் விச் ஸ்டோட் தி லேம்ப் அண்ட் லார்ஜ் மிரர், அ ஸ்மால் comb lay beside the mirror. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு லேம்ப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிரரும் இருந்துச்சு, அப்புறம் ஒரு சீப்பும் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அந்த டேபிள் பக்கத்தில். ஓகே, நெக்ஸ்ட் next, one feels tempted to look into a mirror when it is a mere one. ஸோ நமக்கே வந்துட்டு நம்ம எங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா நம்மளோட அழகை ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் அட்டெம்ப்ட் ஆகும். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணாடி பக்கத்தில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும், அந்த கண்ணாடியில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி அவரும் பார்த்தேன், ஐ டுக் அ லுக் அப்படின்னுமே வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து, இன் தோஸ் டேஸ் ஐ வாஸ் அ கிரேட் அட்மைரர் ஆஃப் பியூட்டி அண்ட் ஐ பிலீவ்ட் இன் மேக்கிங் மை செல்ஃப் லுக் ஹேண்ட்ஸம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் நான் வந்துட்டு அழகு எங்கே இருந்தாலுமே வந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னையே வந்துட்டு இன்னும் அழகுபடுத்துறது எப்படி, என்ன இன்னும் எப்படி க்ரூம் படுத்துறது, எப்படி இன்னும் நான் ஹேண்ட்ஸமாக காட்டுறது அப்படின்ற என்னோட செல்ஃப் க்ரூமிங்கில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஐ வாஸ் அன்மேரிட் அண்ட் ஐ வாஸ் அ டாக்டர். ஆனால் கல்யாணம் இன்னும் எனக்கு ஆகலை, நான் அப்புறமா நான் டாக்டராகவும் இருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு என்னை கொஞ்சம் அழகுபடுத்திக்கணுமா வேண்டாமா அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஐ ஃபெல்ட் ஐ ஹேட் டு மேக் மை ப்ரெசன்ஸ் ஃபெல்ட். ஸோ ஒரு கல்யாணம் ஆகாதுன்னு, ஸோ அவரோட அழகை வச்சு, ஸோ இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க நல்ல குரூம்டாக இருந்தாங்கன்னா, நல்லா வந்துட்டு ப்ரெசென்டபிளாக இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஆசை வரும்ல. ஸோ இப்போ அவங்க வந்தால் கூட நமக்கு வந்துட்டு பர்றா எனக்கு வந்துட்டு அழகாக இருக்காங்களே, எனக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும்ல நமக்கும் வந்துட்டு. ஸோ என்னோடய ப்ரெசன்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட நோக்கமாக அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஐ பிக்ட் அப் தி comb and ran it through my hair and adjusted the parting so that it looked straight and neat. ஸோ அங்கே தான் ஒரு கண்ணாடி இருந்துச்சு, ஒரு சீப்பு இருந்துச்சுன்னா அந்த சீப்பை நான் எடுத்தேன், என் தலையை வாரினேன், என் பார்ட்டிஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், ஸோ தட் என்னோட ஹேர் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து, அகெயின் ஐ ஹர்ட் தட் சவுண்ட். அப்படி பண்ணினே இருக்கும்போது மேலேருந்து மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னா அது சத்தம் சும்மா கேட்டுனே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஐ டுக் அ க்ளோஸ் லுக் அட் மை ஃபேஸ் இன் த மிரர். ஸோ கண்ணாடியில் நான் இன்னும் என்னை பற்றி வந்துட்டு இன்னும் கிட்டக்க நான் போய் என்னை வந்துட்டு பார்த்துட்டு ஐ மேட் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். நான் என்னையே வந்துட்டு க்ளோஸாக கண்ணில் பார்த்துட்டு நான் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. என்ன டிசிஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஐ வுட் ஷேவ் டெய்லி அண்ட் க்ரோ அ தின் முஸ்தாச் டு லுக் மோர் ஹேண்ட்ஸம். அவர் என்ன இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்தார்னா, நான் இனிமேல் டெய்லி ஷேவ் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட்டாக தின்னாக ஒரு மீசை வளர்ப்போம், தின்னான முஸ்தாச்சை வளர்ப்போம். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, ப்ளஸ் நான் டாக்டர் வேறு, அதனால நான் ஹேண்ட்ஸமாக தெரியணுமா இல்லையா அப்படின்னு வந்துட்டு அவருக்கே வந்து சொல்லிக்கிறாரு. ஓகே, ஐ வாஸ் ஆஃப்டர் ஆல் அ பேச்சுலர் அண்ட் அ டாக்டர் அப்படின்னு வந்துட்டு அவரே சொல்லிக்கிறாரு. ஓகே, தென் ஐ லுக்ட் இன்டு தி மிரர் அண்ட் ஸ்மைல்ட். இட் வாஸ் அன் அட்ராக்டிவ் ஸ்மைல். அவரே ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் கண்ணாடி பார்த்து வந்துட்டு சிரித்தேன், அது வந்துட்டு ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்மைலாக இருந்துச்சு அப்படின்னு அவரே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவரே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு. ஓகே, தென்
I made another earth-shaking decision. I would always keep that attractive smile on my face to look more handsome. I was, after all, a bachelor and a doctor too on top of it. Okay, so அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பேச்சுலரு, அன்மேரிடு. ஸோ அவர் வந்துட்டு பியூட்டியை வந்துட்டு ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு ஆள். அதனால வந்துட்டு அவரே ஹேண்ட்ஸமாக வச்சுக்க அவர் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி வந்துட்டு பார்த்த பேருக்கு இனிமேல் டெய்லி சேவ் பண்ணணுண்டா. அதுக்கப்புறம் சின்னதாக தின்ன முஸ்தாஜ் வளரணும், நம்மளை இன்னும் அழகுப்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஒரு பேசிக்லி ஐம் வாட்ச் மெக்கானிக், பேசிக்லி ஐம் பேச்சுலர் அண்ட் ஐம் டாக்டர் அப்படின்னு அவர் சொல்கிறார். மறுபடியும் கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படின்னு வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வா, ஏன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்மைல், இனிமேல் இப்பவுமே இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் ஒரு அழகின், பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு பேச்சுலர் அண்ட் ஐம் ஆல்சோ டாக்டர் அப்படின்னு வந்துட்டு அவரே கண்ணாடியில் வந்துட்டு சொல்லிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் மேலே அபவ்வில் ஒரு நாய்ஸ் மறுபடியும் வந்துட்டு வருது. ஓகே, மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. மேலே அந்த சத்தம் வந்துட்டு அவருக்கு கேட்குது. ஓகே, தென் I got up, paced up and down the room. ஓகே, ஸோ அவர் ஏஞ்சில் என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் த ரூம் வந்துட்டு அவர் இப்படி நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தென் another lovely thought struck me. I would get married to a woman doctor who had plenty of money and a good medical practice. அப்படியே அந்த ரூமில் இப்படியும் நடந்துனே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்துட்டு, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்துட்டு ஒரு டாக்டர் பொண்ணையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ், அதாவது ஒரு டாக்டர் அந்த தொழிலில் வந்துட்டு நல்ல ஸ்கில்டாக இருக்கணும், நல்லா ப்ரொஃபஷனல், ப்ளஸ் வந்துட்டு நல்ல காசு சம்பாதிக்கிற பொண்ணாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு எண்ணம் வருது. ஓகே, ஷீ ஹேட் டு பி ஃபேட் ஃபார் அ வேலிட் ரீசன். இஃப் ஐ மேட் சம் சில்லி மிஸ்டேக் அண்ட் நீடட் டு ரன் அவே, ஷீ ஷுட் நாட் பி ஏபிள் டு ரன் ஆஃப்டர் மீ அண்ட் கேட்ச் மீ. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்துட்டு குண்டாக இருக்கணும். ஏன்னா நான் வேறு எசக்கு புஸ்கா எதனா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எசக்கு புஸ்கா பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணு குண்டாக இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என்னை ஈஸியாக வந்துட்டு துரத்தின்னு ஓடி வர முடியாது. அதனால வந்துட்டு அந்த பொண்ணு குண்டாக இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் அப்படின்றலாம் மனுஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து with such thoughts in my mind I resumed my seat in the chair in front of the table. There were no more sounds from above. Suddenly there came a dull thud as if a rubber tube had fallen. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த மாதிரி அவர் இன்னும் நின்றுக்கிட்டே தான் மனுஷன்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவரோட சேரில் உட்காந்துக்கிறார். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், என்ன அந்த டைமில் அவர் உட்காரும் போது எந்த ஒரு சவுண்ட்ஸும் கேட்காம வந்துட்டு இருக்கு, மேலேருந்து எந்த சவுண்டும் கேட்காம இருக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு லவுடான வந்துட்டு ஒரு சவுண்டு வந்துட்டு ஒன்று கேட்குது. ஏதோ வந்துட்டு ஒரு ரப்பர் டியூப் வந்துட்டு இந்த மாதிரி கிரவுண்டில் விழுந்தால் எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, ஷுவர்லி நத்திங் டு வரி அபவுட். பரவாயில்ல, ஏதோ ரப்பர் டியூப் தான் விழுந்திருக்கான் பாருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஓகே, ஈவன் ஸோ ஐ தாட் ஐ வுட் டர்ன் அரவுண்ட் அண்ட் டேக் அ லுக். நோ சூனர் அட் ஐ டர்ன்ட் தென் அ ஃபேட் ஸ்னேக் wriggled ஓவர் தி பேக் ஆஃப் தி சேர் அண்ட் லேண்டட் ஆன் மை ஷோல்டர். சரி, ஏதோ ஒரு இந்த ரப்பர் டியூப் வந்துட்டு விழுந்தா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. ஓகேவா, அது மாதிரி விழுந்திருக்கு என்னமோ ஒன்று. சரி பரவாயில்ல, என்னமோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பாம்பு. அந்த பாம்பு வந்துட்டு அவரோட சேருக்கு பின்னாடி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக அவரோட ஷோல்டரில் வந்துட்டு லேண்ட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் த ஸ்னேக்ஸ் லேண்டிங் ஆன் மீ அண்ட் மை டேர்னிங் வெரி சைமல்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, அந்த ஏதோ ஒன்று கரெக்டாக ஒரு சேரு பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்னேக் விழுந்திருக்கு. சரியா, அதுக்கப்புறம் அந்த அப்படியே அந்த தட்டு விழுந்து அந்த ஸ்னேக் வந்துட்டு இப்படி கொஞ்சம் அப்படி வந்து ஒரு ஷோல்டர் மேலே லேண்ட் ஆகி, என்னடா இப்படி திரும்பும்போது கரெக்டாக ஸ்னேக்குமே வந்து அவரோட ஷோல்டர் மேலே வந்து லேண்ட் ஆகிருக்கு. அதுவும் கரெக்டாக சேம் டைமில் நடந்திருக்கு, சைமல்டேனியஸ்லி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏதோ திகில் படம் பார்த்த மாதிரியே சொல்கிறாரு. ஓகே, அடுத்து ஐ டென்ட் ஜம்ப், ஐ டென்ட் ட்ரெம்பிள், ஐ டென்ட் க்ரை அவுட், தேர் வாஸ் நோ டைம் டு டூ எனி சச் திங். ஸோ நான் வந்துட்டு குதிக்கலை, இல்லை பதத்தட்டில் வந்துட்டு எதுவுமே நான் பண்ணக்கூட இல்லை, இல்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் அழக்கூட இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு.
Okay, next, the snake slithered along my shoulder and coiled around my left arm above the elbow. இந்த ஸ்னேக்கு எங்கள் ஷோல்டர்லேருந்துட்டு நெக்ஸ்ட்டு எல்போ வந்துட்டு போகுது. ஓகே, எல்போவுக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த லெஃப்ட் ஆர்மில் வந்துட்டு அது சுற்றிக்கிச்சு அபவ் தி எல்போ. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்னேக்கு சுற்றிக்கிச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. த ஹூட் வாஸ் ஸ்ப்ரெட் அவுட் அண்ட் இட்ஸ் ஹெட் வாஸ் ஹார்ட்லி 3 or 4 inches ஃப்ரம் மை ஃபேஸ். அதோட மூஞ்சி என்னோட மூஞ்சியிலேருந்துட்டு ஒரு 3-4 inches தான் இருக்கும். அது என்னுடைய எல்போவை சுற்றி இப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, I would not be correct to say merrily that I sat there holding my breath. I was turned to stone, but my mind was very active. நான் வந்து உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து சும்மா அப்படியே வந்துட்டு ஒரு தைரியசாலி. அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னா, அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. நானே ஒரு குத்துக்கல்லாட்டம் அங்கே மாறிட்டு இருந்தேன். என் பாடியெல்லாம் வந்துட்டு அப்படியே கல் மாதிரி மாறிடுச்சு. ஆனால் மைண்டு ஆக்டிவாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, the door opened into darkness. The room was surrounded by darkness. In the light of the lamp, I sat there like a stone image in the flesh. So மொத்த அவரோட ரூமில் தான் எலக்ட்ரிசிட்டி இல்லைல்ல, ரூமே ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது. அந்த இது அது பேர் என்ன, அந்த லேம்ப்பு கெரோசின் மேட்ச் அதில் தானே வந்துட்டு அந்த லைட் எரிஞ்சுன்னு இருக்கு. அதுதான் எரிஞ்சுன்னு இருக்கு. அது ஒன்று தான் வந்துட்டு குட்டியாக ஒரு இந்த மொத்த டார்க்னஸில் அந்த லேம்ப்பு தான் கொஞ்சோண்டு வெளிச்சம். இதில் நான் வேற குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பாம்பு வேற என் எல்போவை சுற்றி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஐ ஃபெல்ட் தெம் த கிரேட் presence of the creator of this world and this universe. God was there. Suppose I said something and he did not like it. I tried in my imagination to write in bright letters outside my little heart the words, oh God. Okay, so என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மொத்த டார்க்னஸ்லையுமே வந்துட்டு அந்த சின்னதாக அந்த லைட் எரிகிறது தான் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு எதத்தை வந்துட்டு கொடுத்துருக்கு, ஒரு எதமாக இருந்திருக்கு அவருக்கு. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் எனக்கு கடவுளோட ப்ரெசன்ஸ் தான் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது, கர்த்தரோட ப்ரெசன்ஸ் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அந்த ஹோப்பில் கூட வந்துட்டு நான் பிரைட் லெட்டர்ஸில் என்ன எழுதணும்னு நினச்சேன், ஓ காட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, தென் தெர் வாஸ் சம் பெயின் இன் மை லெஃப்ட் ஆர்ம். இட் வாஸ் ஆஸ் இஃப் அ திக் leaden rod. No, a rod made of molten fire was slowly but powerfully crushing my arm. The arm was beginning to be drained of all strength. What could I do? Okay, so next என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், என்னோட இந்த லெஃப்ட் ஆர்மில் இந்த ஸ்னேக் சுற்றின்னு இருக்குல்ல இவரோட ஆர்மில், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு பெயின் வந்துட்டு வந்துச்சு இந்த லெஃப்ட் ஆர்மில். அது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ வந்துட்டு ஒரு இந்த ராட், அயன் ராட் இருக்குல்ல, அது இந்த மால்டன் ஃபயர்னா சூடு, நல்ல ஒரு ராடு நல்லா வந்து நெருப்பில் சூடு போட்டு, அதான் சூடு இன்னும் வந்துட்டு அவ்வளோ சூடாக இருக்குது. ஓகே, அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக பட் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக உன்னோட ஆமை அப்படியே க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபீல் அது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னால் இப்படியும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா அந்த ஸ்னேக்கோ என்னோடய ஃபேஸை என்ன வேணால் பண்ணல, 3-4 inches அவையில் தான் வந்துட்டு இருந்துச்சு. அது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, அட் மை ஸ்லைட்டஸ்ட் மூமெண்ட் த ஸ்னேக் வுட் ஸ்ட்ரைக் மீ. டெத் லர்க்ட் 4 inches அவே. டெத் லர்க்டுன்னா சாவு நெருங்கி இருந்துச்சு. ஒரு 4 inches எனக்கு சாவு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் பாம்பு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, சப்போஸ் இட் ஸ்ட்ரக், வாட் வாஸ் த மெடிசன் ஐ ஹேட் டு டேக். ஒருவேளை அந்த பாம்பு என்னை கொத்திருச்சுன்னா நான் என்ன மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். அடுத்தது, there were no medicines in the room. I was but a poor, foolish and stupid doctor. I forgot my danger and smiled feebly at myself. ஓகே, ஸோ அவர் அந்த நேரத்தில் கூட இந்த மனுஷனுக்கு குசும்பு அதிகம் தெரியுமா. ஒருவேளை இந்த பாம்பு என்னை குத்திருச்சுன்னா நான் என்ன மாத்திரை மருந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம வீட்டில் தான் எந்த மாத்திரை மருந்தும் இல்லையே அப்படின்னு வந்துட்டு அவரோடய புலம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ ஆபத்துலேயுமே வந்துட்டு மனுஷனுக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ ரணகலத்துலேயுமே வந்துட்டு ஒரு குசும்பு. அவர் அப்பயுமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஐயோ பாவப்பட்டு டாக்டர் பிச்சைக்காரன் டாக்டராக இருக்கிறானே நான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். ஓகே, நெக்ஸ்ட், இட் சீம்ட் as if God appreciated that the snake turned its head. It looked
looked into the mirror and saw its reflection. Okay, இவர் go through பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராசஸை வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஷோ பாவம் அவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிருப்பார் போல் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்கிறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்னேக் வந்துட்டு கொஞ்சம் திரும்பி அங்கே பக்கத்தில் மிரர் இருந்துச்சுல்ல, அந்த மிரர் அந்த ஸ்னேக் பார்க்குது, அதில் அதோட ரிஃப்ளெக்ஷன் அது பார்க்குது அப்படின்னு வந்துட்டு இந்த டாக்டர் சொல்கிறாரு. ஓகே, I do not claim that it was the first snake that had ever looked into a mirror, but it was certain that the snake was looking into the mirror. Okay, so இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்ககிட்ட இப்படிலாம் சொல்ல மாட்டேன், இதுதான் வந்துட்டு முதலான பாம்பு, உலகத்தில் இந்த பாம்பு தான் முதலாக கண்ணாடியை பார்த்துருக்கு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த பாம்பு ஃபஸ்ட்டு டைம் இந்த கண்ணாடியை பார்க்குது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, அது என்னவா பார்த்துட்ருக்கோம்? வாஸ் இட் அட்மைரிங் இட்ஸ் ஓன் பியூட்டி? வாஸ் இட் ட்ரையிங் டு மேக் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் அபவுட் க்ரோயிங் அ முஸ்தாச் or using eyeshadow or mascara or wearing a vermilion spot on its forehead? ஸோ இப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த பாம்பு முதலையாக கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கு, இந்த பாம்பு கண்ணாடியை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? ஒருவேளை அதோட அழகு இது ரசிச்சுட்டு இருக்கா, இல்லை ஒருவேளை மஸ்காரா எப்படி போட்டுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா, இல்லை ஒருவேளை இந்த இந்த இது வைப்பாங்களே கல்யாணம் ஆனவங்களாம் வந்துட்டு இந்த தலையில் இந்த வேர்மிசிலி இந்த ரெட்டு குங்குமம் வைக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, இல்லை வந்துட்டு அதுவுமே வந்துட்டு மீசை வளர்க்கணும்னு வந்து அப்படின்னு வந்துட்டு கண்ணாடியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு இந்த மனுஷன் இதெல்லாம் யோசிக்கிறாரு. ஓகே, அடுத்து I did not know anything for certain. What sex was the snake? Was it male or female? I will never know. For the snake unwound itself from my arm and slowly slithered into my lap. ஓகே, ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது என்ன யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. முதல்ல அது என்ன ஜெண்டர்ன்னு கூட எனக்கு தெரியாது, அது மேலா ஃபீமேலான்னு கூட வந்துட்டு தெரியல. அந்த ஸ்னேக் ஸ்லோவாக என்னோட அந்த ஆம்லேருந்துட்டு அந்த க்ரிப்பை விட்டுட்டு என்னோட லேப்பில் வந்து இறங்குச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஃப்ரம் தேர் இட் crept onto the table and moved towards the mirror. அங்கே இருந்து லேப்லேருந்து வந்து இந்த எல்போவை விட்டு என் மடிக்கு வந்துட்டு மடியிலேருந்துட்டு அப்படியே வந்து மிரர் நோக்கி அது போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெராப்ஸ் இட் வாண்டட் டு என்ஜாய் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அட் க்ளோசர் குவார்ட்டர்ஸ். அப்போ என்ன சொல்கிறான் மனுஷன் டாக்டர் என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை அதோட மூஞ்சியை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னு இருந்துச்சு போல இருக்கு, அதனால தான் அது அங்கே போச்சு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஐ வாஸ் நோ மேரி இமேஜ் cotton granite. I was suddenly a man of flesh and blood. Still holding my breath, I got up from the chair. I quietly went out through the door into the veranda. From there, I leapt into the yard and ran for all I was worth. Okay, இவ்வளோ நேரம் மனுஷன் அந்த பாம்பு வந்துட்டு கையில் வந்துட்டு இப்படி சுற்றின்னு இருக்கும்போது குத்துக்கலாட்டம் உட்காந்துட்டு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒன்றும் குத்துக்கலாட்டம் கிரானைட் மாதிரிலாம் உட்காந்துல. எப்போ அந்த பாம்பு இந்த கண்ணாடியை நோக்கி போச்சோ அவள் தான் விட்ரா சூட்டுன்னு சொல்லிட்டு மெதுவும் அந்த சேர்லேருந்து ஏஞ்சி வராண்டாவை நோக்கி வராண்டாலேருந்துட்டு அந்த பக்கத்தில் கார்டன் ஏரியா இருந்துச்சுல அங்கே குதிச்சு என் உயிர் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, தென் each of us heaved a sigh of relief. Somebody asked doctor, is your wife very fat? அப்போ வந்துட்டு இது டாக்டர் பழைய கதை தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் ஆர்வமாக கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் சோபா அப்படின்ற மாதிரி அப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அதில் ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, டாக்டர் உங்கள் ஒய்ஃபு ரொம்ப ஃபேட்டா ரொம்ப குண்டா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, நோ, த டாக்டர் செட், காட் willed otherwise. My life companion is a thin, reedy person with the gift of a sprinter. ஓகே, ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் கேட்குறாங்கல்ல, டாக்டர் உங்கள் ஒய்ஃப் என்ன குண்டா, நீங்கள் அப்படி தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்கணும். டாக்டர் சொல்கிறாரு, இல்லை நான் ஆசைப்பட்டது ஒன்று, எனக்கு கடவுளோட சித்தம் வேறு, கடவுளோட சித்தம் வந்துட்டு வேறு, எனக்கு அமைஞ்ச ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிண்டர், அதாவது வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அவங்க ஸ்ப்ரிண்டர் நார்மலாக வந்துட்டு ஒல்லியாக இருக்கவங்கள விட இன்னும் நல்லா ஆக்டிவ், லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ரன்னர் மாதிரி அவங்க. ஓகே, someone else asked, டாக்டர் when you ran did the snake follow you? இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் ஓடும் போது ஸ்னேக் உங்களை ஃபாலோ பண்ணிச்சா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, the doctor replied, I ran till I reached a friend's house. Immediately I smeared oil all over myself and took a bath. I changed into fresh clothes. ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாது, நான் விட்ராஜ் நான் ஓடிட்டேன்ல அப்படின்னு ஓடிட்டேன் அப்படி நான் ஓடினேன் இந்த கண்ணம்மா சீரியலில் நடைய விட நான் ஓடினேன் ஒரே ஓட்டம். என் ஃப்ரெண்டு வீடு நான் போகிற வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஓடினேன். அங்கே போன உடனே வந்துட்டு என் பாடியெல்லாம் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்துட்டு குளிச்சு வேறு துணிமணியும் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் the next morning at about 8:30 I took my friend and one or two others to my room to move my things from there, but we found we had little to carry. Some thief had removed most of my things. The room had been cleaned out, but not really. The thief had left behind one thing as a final insult.
அப்புறம் என்ன சொல்கிறான்னா, சரி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், போய் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சு வேறு துணிமணிலாம் மாற்றிக்கிட்டு, சரி அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இனிமேல் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுடா, வேறு இடத்த காலி பண்ணிடணும், என்னோட அங்கே பொட்டி படைக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் காலி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் நான் துணைக்கு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு போய் பார்த்தா, அங்கே எங்களுக்கு முன்னாடி வேறு எவனும் முந்திக்கிட்டு ஏதோ ஒரு திருநம் வந்துட்டு எனக்கு முன்னாடி என் பொருட்களெல்லாம் அவன் கிளியர் அவுட் பண்ணிருக்கான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னை இன்சல்ட் பண்ணுன்றதுக்காக ஒரே விஷயத்தை மட்டும் விட்டுட்டு போயிருந்தான் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, அது என்னவா டாக்டர், அது என்ன சார், அது என்ன டாக்டர் விட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு, the doctor said, my vest, the dirty one, the fellow had such a sense of cleanliness, the rascal could have taken it and used it after washing it with soap and water. So என்ன அந்த திருட வந்தார்ல எல்லாத்தையுமே சுட்டுன்னு போயிட்டு இருக்கான், ஒன்று தவிர. அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்னார்ல, நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரே ஒரு பிளாக் கோட் வச்சுருந்தேன், அந்த பிளாக் கோட்டு ஒயிட் ஷர்ட்டு அப்புறம் ஒரு வெஸ்ட்டு, அந்த வெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்னார்ல, அது அழுக்கு பிடிச்ச வெஸ்ட்டுன்றதுனால திருடன் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலை. அவன் நினச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு போய் சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அவன் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அவன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு வந்துட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட், டிட் யூ see the snake the next day டாக்டர்? அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, டாக்டர் அதனால அந்த ஸ்னேக் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் வந்துட்டு laughed, I have never seen it since. It was a snake which was taken with its own beauty. Okay, so என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், டாக்டர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, டாக்டர் அடுத்த நாள் நீங்கள் இந்த ஸ்னேக்கை பார்த்தீங்க? டாக்டர் வந்துட்டு சொல்கிறாரு, நான்லாம் அந்த பாம்பை வந்துட்டு பார்க்கல, அது வந்துட்டு என்ன மாதிரி இப்போ ஒரு பாம்புனா அதோட அழகுலேயே வந்துட்டு மயங்கன வந்துட்டு ஒரு பாம்பு அது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கதையை எழுதினவர் யார் அப்படின்னா வைக்கம் முகமது பாஷீர். ஓகே, ஸோ இவர் வந்துட்டு இந்த கதையை ஆக்சுவலாக மலையாளம் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மலையாளம் ஸ்டோரி, ஒரு கேரளா ஸ்டோரி. ஓகே, ஸோ அங்கே மலையாளத்துலேருந்து இந்த ஸ்டோரி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வி அப்துல்லா. ஓகே, ஸோ இவர் தான் வந்துட்டு வைக்கம் முகமது பாஷீர் மலையாளத்தில் எழுதினதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் நமக்கு வி அப்துல்லா. ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்னேக் அண்ட் தி மிரர் ஸ்டோரி. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியான வந்துட்டு ஒரு வைபுள்ள வந்துட்டு ஒரு செஷனாக வந்துட்டு ஐ ஃபெல்ட். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்துட்டு கீழே வந்துட்டு காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிகார்டிங் த சாப்டர் வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் பயங்கரமான வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிற வந்துட்டு ஒரு சாப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஐ ரியலி லைக் த அப்ரோச். இந்த டாக்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பேச்சுலர் டைமில் இருக்கும்போது வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு அவர் ரசிச்சுக்கிட்டு இந்த ஒரு கண்ணாடி தான் யாராலும் ரசிக்கணும்னு தோணும். நம்ம எல்லாருக்குமே நம்ம அழகு தான், 1000 பேர் என்ன வேணா சொல்லிட்டு நமக்கு நம்ம அழகு தானே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டாக்டர் வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த பாம்பு வந்துட்டு அவர் கையில் வந்துட்டு சுற்றின்னு இருக்கும் போது கூட நான் அப்படியே கல்லாக மாறிட்டேன். அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே எனக்கு மைண்டில் இமேஜினேஷன் போச்சு. அந்த பாம்பு வந்துட்டு அவர் சொல்கிறாரு பார்த்தியா, ஏதோ ரப்பர் வந்துட்டு என் சேருக்கு பின்னாடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்புறதுக்கும் அந்த பாம்பு வந்துட்டு என் ஷோல்டரில் லேண்ட் ஆகிறதுக்கும் ஒரே டைம்டா அப்படின்னு சொல்கிறாரு. அது லேண்ட் ஆன பேருக்கு இந்த பக்கம் லேண்ட் ஆகுது. ஓகே, லெஃப்ட்டில் லேண்ட் ஆகுது, நான் திரும்புறதுக்கும் பாம்பு இங்கே லேண்ட் ஆகிறதுக்கும் ஒரே டைம்டா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்போட அந்த லெஃப்ட் ஆர்மை வந்துட்டு சுற்றிக்கிச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சுற்றிக்கிச்சு பாம்புக்கும் அவரோட மூச்சுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இன்ச்சு தான் இடைவெளி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. நான் அப்படியே குத்துக்கெல்லாம் மாறிட்டேன், நான் பயப்படலை, நான் அழுவலை, நான் எகரி குச்சி ஓடலை, ஏன்னா அங்கே என்ன பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை, அப்படியே குத்துக்கலாட்டம் நான் உறைஞ்சு போயிருந்தேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் அந்த ஒரு கண்ணாடியை பார்த்து அதோட அழகுலேயே இந்த பாம்பு மயங்கி அது வந்துட்டு என்னோட ஆமை விட்டுட்டு என்னோட லேப்லேருந்து அந்த கண்ணாடியை இன்னொரு க்ளோசரில் போய் பார்க்கணுன்னு போய் பார்த்ததுனால கடவுள் புண்ணியத்தில் நான் அன்றைக்கி தப்பிச்சேன். அதுக்கப்புறம் விட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு என்னோட வராண்டாவில் இருந்துட்டு அந்த யார்டில் குதிச்சு நான் அப்படியே வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடினேன். அடுத்த நாள் வந்து பார்த்தா திங்ஸ்லாம் எடுத்து பொட்டிலாம் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா ஒரு திருடம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போனால் நான் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. நான் துவைக்காமல் வச்சுட்டு இருந்தேன் என் வேஸ்ட்டு, அதை வந்துட்டு அவன் எடுத்துகிட்டு போகல, அவன் எவ்வளோ ஒரு சுத்தமுள்ள வந்துட்டு ஒரு திருடனாக இருப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமரஸான வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஐ என்ஜாய் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன் வந்துட்டு எனக்கு நான் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் செஷன் எடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு டேக்அவே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த செஷனில் நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன டேக்அவே நான் பர்சனலாக இந்த ஒரு லெசனில் வந்துட்டு என்ன ஒரு டேக்அவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஹார்ட் கோர் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலுமே
யூனோ அந்த டைமில் கூட வந்துட்டு இந்த பர்சன் ரொம்ப ஹியூமரஸாக ஒரு மாதிரி ஒரு நல்ல சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகேவா, எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு டென்ஸ்டாக அப்படிலாம் வந்துட்டு ஆகலை. ஸோ ஹீ இஸ் ஹேண்ட்லிங் திங்ஸ் வெரி காம்லி, ரொம்ப காமாக வந்துட்டு அந்த திங்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த பற்றி பேசும்போது கூட வந்துட்டு ஒரு ஹியூமரோடய வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ சில பேர்லாம் நான் அந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய அடி இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை ஒருத்தவங்களோட எமோஷன்ஸ் பர்சீவ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் வாழ்க்கையில் என்ன இருக்குது பாருங்கள், நம்ம என்ன தான் வந்துட்டு வாழ்க்கையில் இன்பமும் இருக்குது, துக்கமும் இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குது. கலந்து இருக்கிறது தான் வந்துட்டு வாழ்க்கை. எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்க கிடையாது, எப்பவுமே இருக்கிறது சேடாக வந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இன்னொன்று என்ன டேக்அவே எடுத்துக்கலான்னு கேட்டால், whatever phase you're going through right now, okay, as a student, even in the phase கூட நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் some kind of a depression or even breakup, okay, or ஏதாச்சும் teacher or peer pressure or school ஏதாச்சும் ஒரு stress or tuition ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, something, anything might be there, financial problem, எது வேணால் வந்துட்டு you might be going through, okay, but நீங்கள் என்ன go through பண்ணிட்டு இருந்தாலுமே it is not permanent. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த டைமில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் கடந்து வந்துட்டு போயிருக்கும் மேபி ஒரு கொஞ்சம் மாதமோ இல்லை கொஞ்சம் வருஷங்களோ இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கும் போது உங்களுக்கே சிரிப்பாக வரும். அந்த டைமில் இத்தினோண்டு விஷயத்துக்கான அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணும். ஓகே, ஸோ ரொம்ப போட்டு உங்களே வந்துட்டு மன அழுத்தம் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் இந்த கதையில் பார்த்தா கூட வந்துட்டு அந்த டைமில் நான் உறைஞ்சு போய் இருந்தேன்னு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறமா லேட்டர் பீரியடில் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப விளையாட்டாக சொல்கிறாரு. ரொம்ப அந்த டைமில் அவருக்கு பீதி மரணம்லாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசும்போது ரொம்ப விளையாட்டாக ரொம்ப ஹியூமரஸாக வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நிறைய நேரத்தில் வந்துட்டு நமக்கு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி அமையிறது கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம மக்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை அதே மாதிரி எப்போவுமே நல்லா ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏற்றல் குறைச்சல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்க தான் செய்யுது. பட் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சந்தோஷமும் சரி துக்கமும் சரி எதுவுமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேஸ். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை இந்த சாப்டர்லேருந்து வேறு ஏதாவது டேக்அவே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and share this to your friends. If you found this session useful, don't forget to hit the like button and also commentல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டேக்அவே கிடச்சிது இல்லை இந்த சாப்டர் நீங்கள் எவ்வளோ பர்சனலாக என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே காமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும் அப்படின்றதுமே கீழே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, on that note, this is Sandra Ma'am signing off. Bye guys.